இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்திக் வந்துட்டு ஒரு சிறப்பான சம்பவத்தையும் வந்து இப்ப நான் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம பிரியாவ கல்யாணம் பண்றதுக்கு அடுத்தது தடங்கலா இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உடைச்சு, நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ பிரியாவ வந்து இப்ப நான் கல்யாணம் பண்றாரு. என்னடா நடக்குது இங்க? உண்மைதானா? நம்ம பிரியாவ வந்து இப்ப நான் கார்த்திக் எப்புட்றா கல்யாணம் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரியாவுக்கு இப்போ கார்த்திக்க ரொம்பவே புடிச்சது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலி எப்பவுமே திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு பிரியாவுக்கே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட்டா ஜெயிலுக்குள்ள போனதுனாலயும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதுலயும் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லவ் பண்றதுக்காக வந்தவங்க கிடையாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக வந்தவங்க. இவங்க எதார்ச்சியா வந்தது கிடையாது அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சு, ஆரம்பத்துல கார்த்திக் ரொம்பவே ஃபீல் பண்ணாரு. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா பிரியா இருந்துட்டு அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது, நம்ம கார்த்திக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்குமே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இது ரொம்ப பேருக்கு நல்லதா இருந்தாலுமே கூட, நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா போராடிட்டு இருந்ததுக்கான காரணம், அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்தணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு அனுப்பும்படி ஆயிடுச்சு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கும் பிரியா கிட்ட லவ்வ சொல்லி, கடைசியில பிரியா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் நடந்துச்சு. உங்க அண்ணனும், அண்ணியும் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன லவ் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு பொசசிவ் ஆயி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி திருந்துவா, அவங்க கூட சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாரி சொல்லி, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, கார்த்திக் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி, அதாவது எவ்ளோ பெரிய விஷயம் நடந்தாலுமே கூட, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, திருந்துனா கூட அவள நான் ஏத்துக்கிற மாரி கிடையாது. அவ என்கிட்ட சொன்ன ஒரு பொய், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சின்ன விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 5 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்திருக்கா. அப்புறம் எப்படி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு தோணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தை தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, எனக்கு குழந்தைலாம் பிரச்சனை கிடையாது. அவ பொய் சொன்னது தான் பிரச்சனை. குழந்தைய என்னால பெத்துக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாலுமே கூட, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தத்து புள்ளைய எடுத்துக்கிட்டு, வளர்த்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்போம். ஆனா, அவ என்ன காரியம் பண்ணியிருக்கா, இந்த சொத்துக்கு, பணத்துக்கு எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு இவ்ளோ ஒரு பெரிய வேலைய வந்து செஞ்சிருக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவப்பட்டாங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ பிரியா கிட்ட லவ் சொல்லி, கடைசியில பிரியாவும் நான் உங்கள உண்மையிலேயே லவ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ன உடனே, சரி ஓகே நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, மாலையும் கழுத்துமா வந்து இப்போ வீட்ல முன்னாடி நின்னு நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுனால வேற வழி இல்ல. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம கார்த்திக்கோட ஒரு நல்லதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.